வாக்கு வித்தியாசங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு தேர்தலில் நீங்கள் போன டைம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை இருந்தது. இந்த டைம் அஃப்கோர்ஸ் அந்த அலை இருந்திருக்கு. குறிப்பாக வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு நன்றி கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு. எனக்கு எதிராக திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்கள் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் கடந்த ஓராண்டு காலமாகவே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மக்கள் வந்து எங்களுடைய உண்மையான உழைப்பை, நேர்மையை, அர்ப்பணிப்பை தான் பார்த்துருக்காங்க. அந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள். இது வந்து பொய் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த அளவில் வந்து அது வந்து இங்கே வந்து ஒரு மிக சிறப்பாக இங்கே இந்த வெற்றியை நடத்தினவங்களுக்கு தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். அதனால எங்கள் மக்களுக்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவிக்கிறேன். யார் ஆட்சி அமைப்பாங்க? ஆட்சி இந்தியா கூட்டணி தான் அமைக்கும். அதில் என்ன சந்தேகம் இல்லை, ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்கு, இன்னும் ரிசல்ட்டே கொடுக்காம. இல்லை, நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது. காங்கிரஸ் கட்சி 30 தொகுதியை தாண்டாது. இந்தியா கூட்டணி மொத்தமாகவே 100 தொகுதியை ஜெயிக்காது அப்படின்னு எல்லா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஊடகங்களுமே வந்து நீங்கள் உங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாக ஒரு மோடி மீடியாவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி செயல்பட்டு ஒரு பொய்யான ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை வந்து சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் அந்த மாதிரி நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல, நரேந்திர மோடியோடு சேர்ந்து பொய் பேசுகிற, மக்களை ஏமாற்ற நினைக்கிற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய பிரதமர் இந்தியாவெங்கும் உலகெங்கும் மோடியாலை அடிக்கும் அப்படிங்கிறாங்க. மோடியால வாரணாசியில் அவர் நிற்கிற தொகுதியில் அடிக்க மாட்டேங்குது. 4 ரவுண்டில் அவர் வந்து கீழே போறாரு. அந்த அளவுக்கு தான் இந்த நிலைமை இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மறைக்கிற ஒரு முயற்சி நடந்து அது எல்லாவற்றையும் மக்கள் முறியடிச்சிருக்காங்க. யாருமே ஒரு ஊடகங்கள் எதிர்பாராத, ஆனால் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் எதிர்பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் ஈட்டி இருக்கிறோம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்றவங்க 240 தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இப்ப கூட அகிலேஷ் யாதவ் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டு நீங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து அராஜகத்துல பாஜக ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குரல்கள் வலுவாக இருக்குது. இன்னும் நிறைய தொகுதிகளில் வந்து வாக்கு எண்ணிக்கை முடிவடையில, நிறைய எண்ணிக்கையில் வந்து வேணும்னே தாமதமாகுது. தேர்தல் கமிஷன் வந்து அதை அப்லோட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு பணபலம் கிடையாது, எங்களுக்கு ஊடக பலம் கிடையாது, எங்களுக்கு அரசு அமைப்புகளின் பலம் கிடையாது. உண்மையையும் உழைப்பையும் மக்கள் மட்டுமே நம்பிதான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதனால மிக நிச்சயமாக அந்த வெற்றியின் பொருள் எங்களுக்கு புரியும். இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையில் நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டு காலமாக நடத்தி சென்றிருக்கிறார். நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போயிருக்காங்க. அதற்கப்புறம் நாங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் யாத்திரையும் தலைவர் தொடர்ந்து நடத்தினாங்க. இன்னைக்கு மணிப்பூர்ல 2 சீட்டுகளையுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மணிப்பூர்ல அவ்வளவு கொடுமையை பாஜக இழைத்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களையே ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டின ஒரு முதலமைச்சராக 40க்கு 40 ஒரு சட்டமன்ற அந்த வெற்றியை அவ்வளவு எளிதாக நாங்கள் கை நழுவ விட்டுவிட மாட்டோம். மிக நிச்சயமாக இந்தியாவை காப்பாற்றுவதற்கு தேர்தலில் நாங்கள் எப்படி போராடணுமோ அதே போல இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கு, இந்திய அரசாங்கத்தை அமைப்பதற்கு நாங்கள் நாளையிலிருந்து நாங்கள் போராடுவோம். அமைதிங்க.